கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தெளிவாக சொல்கிறார். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதத்தில் சேர்த்து விடு. பிரமாதம் பார்த்தீங்களா? உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன் என்கிறார் இல்லையா? ஒரு மிகப்பெரிய சக்தி எப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்குது பாருங்கள். நான் பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிறார் சாய்நாதர். இதோட நமக்கு வேறு என்னங்க வேணும்? மிகப்பெரிய நன்றியை சாய்நாதருக்கு சொல்லி இந்த அற்புதங்கள் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாத்தூரை சேர்ந்த சகோதரி ஜெயலக்ஷ்மி அவர்களுக்கு. என்ன அற்புதங்க! நீங்கள் பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு பதிலாக நானே வந்து நிற்பேன்னு பாபா பிரமாதமாக சகோதரின் அற்புதத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சரஸ்வதி அவர்கள் காலையில் 5 மணிக்கு முதல் ஃபோன் அவங்கள்ட்டேருந்து. நான் கூட என்னடா சகோதரி பேசுகிறாங்களேன்னு பார்த்தேன். ஒரு சந்தோஷமான ஒரு நல் செய்தியை நமக்கு சொல்வதற்காக சகோதரி காலையில் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க பிரதர்லாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த மாத துவக்கத்தில் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இன்று ஒரு நல்ல செய்தி என்கிறார்கள். என்ன நல்ல செய்தி? அந்த பிரதர்லாக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது, அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி கௌசல்யா அவர்களுக்கு இன்று சாய்நாதர் நம்ம எல்லாம் கேட்கின்ற கேள்வி என்னென்னா, எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி துன்பம் கொடுக்குறீங்க? பாபாவே கேட்குறோம், அவர் கொடுக்கறதில்ல. அதைத்தான் இன்றைக்கி இந்த அற்புதத்தின் மூலமாக நமக்கு நிரூபிக்கிறார் சாய்நாதர். சாய்நாதர் நம்மை தேடி வருகிறார் என்றால் நம் துன்பங்கள் நம்மை விட்டு விலகப் போகின்றது என்ற அர்த்தமே தவிர துன்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லை. அவர் கொடுக்குறாருங்கிறது தப்பான ஒரு முடிவு. அது எனக்கு மட்டும் அந்த சோதனை வருது, அந்த வார்த்தையை கேட்கக்கூடாது. சோதனையெல்லாம் கொடுத்தா கடவுள் அவர் இல்லையா? நல்லா யோசித்து பாருங்கள். சோதனை கொடுக்கவே மாட்டார், சோதிக்கவே மாட்டார். நமக்கு அருளாசிகளை வழங்குவதற்கு தான் காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். இந்த 3 அற்புதங்களையும் தரிசனம் செய்திருக்கிறோம். இந்த 3 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதில் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சாத்தூரை சேர்ந்த சகோதரி ஜெயலக்ஷ்மி அவர்களுக்கு. சகோதரின் அற்புதத்தின் மூலம் நீங்கள் பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு பதிலாக நானே வந்து நிற்பேன். பாபா தெளிவாக சொல்கிறாரு. என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக புத்தாண்டு போச்சு இல்லைங்களா? ஆங்கில புத்தாண்டு. அதுக்கு முந்தின நாள் 31 டிசம்பர் சகோதரி ஒரு முருகன் ஆலயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அங்கு முருகன் என் கண்களில் தெரியவில்லை. முருகனின் ரூபத்தில் சாய்நாதரை தரிசனம் செய்தேன். சகோதரி சொல்கிறாங்க, நிறைய சகோதரி என்கிட்ட இப்படி சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்தந்த ஆலயங்களுக்கு செல்லும்போது அந்த ஆலயத்தின் டேட்டியோடு எனக்கு சாய்நாதரின் தரிசனம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நிறைய சகோதரிகள் சொல்லியிருக்கீங்க இல்லையா? அந்த வகையில் சகோதரிக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. சகோதரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பாபா தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மந்திரங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், முருகாசரணம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பச்சை கலர் வெட்டுக்கிளி பறந்து வந்து சகோதரின் கரங்களில் உட்காருது. பக்கத்தில் இருந்த அம்மா வந்து தட்டியோட போகும்போது சகோதரி சொன்னாங்க, தட்டாதீங்க, அவர் யாருன்னு எனக்கு தெரியும் எனக்கு அப்படிங்கிறாங்க. சகோதரிக்கு தெரிஞ்சு போச்சு, வந்திருக்கிறது சாய்நாதர் தான். சாய்நாதரை மனதார பிரார்த்தனை செய்தார்கள். உடனே பறந்து போயிட்டார் பாபா. சகோதரிக்கு என்னென்ன வந்தது பாபா தான்ன்றது கன்ஃபார்மாக இருந்தாலும் சாய்நாதரிடம் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம எல்லோரும் இதை செய்கிறோம். நம்ம பாபா வந்தது நீங்கள் தானா, நீங்கள் திருப்பி வாங்க சகோதரின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்று முழுவதும் வரவில்லை. அடுத்த நாளும் அதே ஆலயத்தில் ஃபெஸ்டிவல் இருந்தது. 1ஆம் தேதி புத்தாண்டு கொண்டாட்டங்கள். அன்றும் பஜன்ஸ் இருக்குது. சகோதரி அட்டன் பண்ணுறாங்க. முருகன் அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். சகோதரி அதே இடத்துல உட்காடுறாங்க. பாபா, நேற்று எனக்கு வெட்டுக்கிளியாக வந்து காட்சி கொடுத்தீர்கள், வந்தது நீங்கள் தானே, இன்றைக்கும் வரணும், பச்சை கலரில் என் கையில் நீங்கள் காட்சி தர வேண்டும். சகோதரி அற்புதமாக வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டிக்கிட்ட அடுத்த நிமிடம் அந்த கோயிலோட ப்ரீஸ்ட் இருக்கார் இல்லைங்களா, நேராக உள்ளே நடந்து போகிறாரு. முருகனின் பாதத்தில் இருந்து ஒரு எலுமிச்சங்கனியை எடுக்கிறார். எடுத்து வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது நேர சகோதரின் கைகளில் ஒப்படைக்கிறார். சகோதரி பிரித்து பார்த்தோன்னே கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சங்கனி என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா? மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லைங்களா? இந்த எலுமிச்சங்கனி பச்சை கலரில் இருக்குது.
சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பச்சை கலரில் இங்கே என் கரங்களில் இருக்க வேண்டும்னு சகோதரி வேண்டிக்கிட்டா பாபா இப்போ எலுமிச்சங்கனி ரூபத்தில் சகோதரியின் கைகளில் வந்து உட்கார்ந்துட்டார். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாபாவுக்கு அங்கேருந்து நன்றியை சொன்னார்கள், முருகருக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வரும்போது வழியெல்லாம் ஒரே நினைப்பு, வெட்டுக்களி ரூபத்தில் வந்தது நீங்கள் தானா, இப்படி எலுமிச்சங்கனி ரூபமாக வந்தது நீங்கள் தானா, அப்படி கேள்வி கேட்டு மனித மனம் கேட்கும். அப்படி வீட்டுக்கு வந்து சகோதரி யூடியூப் ஆன் பண்ணுறாங்க. நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சியோட 287வது எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த எபிசோட் என்றைக்கு டெலிகாஸ்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சென்ற வருடம் ஜனவரி மாதம் நான் ஷிரடி போயிருந்த போது 1ஆம் தேதி அன்றைக்கி அங்கே ஷிரடியில் இருந்தேன். சாய் மகிமாவோட பால்கி ஊர்வலம் துவக்கி வைப்பதற்காக நான் சென்றிருந்தேன். அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த எபிசோடில் சகோதரிக்கு ஆன்சர் இருக்குது. எனக்கு பாபா பச்சை கலரில் காட்சி கொடுப்பேன்னு சொன்னார். நான் ஏர்போர்ட்லேருந்து காத்திருந்தேன். ஏர்போர்ட்டில் அந்த சிசிடிவியில் இருக்குமான்னு பார்த்தேன், இல்லை. சரி, பாபா வேறு ரூபத்தில் வருவார்னு முடிவு பண்ணிவிட்டேன். அன்று சாய் மகிமாவோட பால்கியோட கலர் வந்து பச்சை கலர், பச்சை கலர் வஸ்திரம் தாத்தி தான் அந்த பால்கி இருந்தது. சரி, பாபா தரிசனம் கொடுத்துட்டார்னு நினச்சேன். அங்கிருந்து ஞானேஸ்வர் ஆலயத்திற்கு சென்றேன். அங்கே வந்து பாண்டுரங்கன் பச்சை கலர் உடையில் தரிசனம். ஆஹா, இதுதான் பாபா அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அன்று மாலை ஜெயஸ்ரீ அம்மா கனடாவிலேருந்து எனக்கு டொரண்டோ ஆலயத்தின் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அவங்க டெய்லி அனுப்புவாங்க ஃபோட்டோ. அன்றைக்கி பார்த்தா பாபா பச்சை கலர் ட்ரெஸ். இப்போ மூன்றுமே நான் தான். பச்சை கலரில் உனக்கு தரிசனம் கொடுக்குறேன்னு நான் கொடுத்துட்டேனா அப்படிங்கிறாரு. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வைத்தார் போல் அன்றைக்கி 1ஆம் தேதி அன்றைக்கி காலையில் ஷீரடியில் பச்சை கலர் ட்ரெஸ். ஆனால் நான் பார்க்கல. சகோதரிகள் நிறைய பேர் சொன்னீங்க, ஆனால் நீங்கள் ஷீரடி தரிசனம் உங்களுக்கு கிடைக்கல. அன்றைக்கி காலையில் நீங்கள் அங்கே பால்கே போனதுனால, அந்த தூப்கேடா போயிட்டதுனால இங்கே நீங்கள் பார்க்கல. ஆனால் 3 விதமாக பச்சை கலரில் உங்களுக்கு தரிசனம் கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார்னு எல்லா சகோதரிகளும் கமெண்டில் கொடுத்துருந்தீங்க. அதே போல் சகோதரிக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. வெட்டுக்கிளியாக வந்தது நான் தான், எலுமிச்சங்கனியாக வந்தது நான் தான். எந்த ரூபத்தில் வருவேங்கிறத பாபா தான் முடிவு பண்ணுவார்னு சொல்கிறார். அடிக்கடி சொல்லுவார் இல்லைங்களா? பாருங்கள் எப்படி நிரூபிச்சார் பாருங்கள் சகோதரிக்கு. சகோதரி மிகப்பெரிய சந்தோஷம். சகோதரிக்கு இந்த அற்புதத்தோடு நிப்பாட்டல. அடுத்து சகோதரியின் மகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். அவள் பிரமாதமாக வருவா, வாழ்வில் மிகப்பெரிய உயரங்களை தொடுவாளுங்கிறத எப்படி சொல்கிறார் பாருங்கள் அமக்களமாக. சகோதரி கடையில் உட்காந்துருக்கும்போது ஒரு தையலகம் வச்சுருக்குறாங்க. அங்கே இருக்கும்போது நான் அற்புதங்கள் பார்க்காத நேரமே கிடையாதுன்னா பார்த்துக்கிட்டே இருப்பேன். ப்ளே ஆகிட்டே இருக்கும், நான் பாட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மகள் ஸ்கூல்லேருந்து வரா, அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனோம். சரி, இந்த எபிசோட் முடிஞ்சப்புறம் போகலான்னு பார்த்தா கரெக்டாக மகள் வரும்போது துணி பூஜை ஆரம்பிக்குது வியாழக்கிழமை எபிசோடில். மகளுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பாருங்கள், அப்பா பூ கொடுப்பார், மலர் கொடுப்பாருன்னு நம்பிக்கையாக உட்கார்ந்துருக்கிறாள். ஆனால் அன்று பாபா மலர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணல, அருள் பரிசு மட்டும்தான் கொடுத்தாரு. அப்படியே அருளாசிகள் மட்டும்தான் கொடுத்தாரு. நீங்கள் அப்புறம் துணி பூஜை முடிஞ்சு நீங்கள் அற்புதங்களை கன்னியூ பண்ணிட்டீங்க. மகள் கொஞ்சம் ஃபெடப் ஆகிட்டோலான்னு பார்த்தா இல்லை, அவள் நம்பிக்கையாக இருக்கா. அப்பா எனக்கு பூ கொடுப்பாரு, இந்த வீடியோவில் கொடுக்கல ஆனால் நேரில் கொடுப்பார். அவள் எவ்வளோ பெரிய நம்பிக்கையாக இருக்கா. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்குள் நுழையும் போது வீட்டு வாசலில் சென்ற வாரம் நம்ம பாபா ஆலயத்தில் கொடுத்த மாலையிலேருந்து ஒரு பூ உதிருது. அது காய்ந்த மலர். மகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா நான் சொன்னேன்ல அப்பா பூ கொடுப்பாருன்னு, பாருங்கள் பூ கொடுத்துட்டார் அப்படிங்கிறா. ஒரு காஞ்சி போன ரோஸு. எனக்கு மனதிற்குள் ஒரு வருத்தம் எனக்கு. ஆனால் அவள்கிட்ட நான் காமிச்சிக்கல, ஏன்னா குழந்தை ஏதாவது ஃபெடப் ஆயிட போகிறாளேன்னு சொல்லிவிட்டு நேராக அப்பாட்ட தான் போய் கேட்டேன். அப்பா அவள் பூ கேட்டால் நீங்கள் ஏன்ப்பா காஞ்ச பூ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மீண்டும் யூடியூப் பார்க்குறதுக்கு உட்காடுறேன். மேரே சாய் அப்படின்னு ஒரு வீடியோ வருது, அதில் டெலிகாஸ்ட் ஆகுது. அதில் பாபா பார்க்கில் இருக்கார், காஞ்ச பூக்களை எடுக்கிறார். அப்போ அங்கே ராணான்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து பாபாவை கேட்குறாரு, எதற்காக காய்ந்த மலர்களை நீங்கள் எடுக்கிறீர்கள்னு கேட்குறாரு. அப்போ பாபா கொடுத்த பதில் எனக்கு கொடுத்த பதில்னா, இது காய்ந்த மலர் என்று சொல்லாதே, இதில் தான் உயிர் கொடுக்கும் விதைகள் இருக்கிறது. இந்த விதைகள் வந்து மண்ணுக்குள் போகும்போது புதிதாக செடிகள் வளரும். அதனால் அது காய்ந்த மலர்னு சொல்லாத, அதுதான் உயிருள்ள மலர். பாபா எப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. என் மகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்திருக்கிறேன்னு எனக்கு உணர்த்தினார்னா, உன் குழந்தை கற்பக விருட்சமாக வளர்ந்து பிரமாதமாக வருவாங்கிறத பாபா எப்படி உணர்த்தினாருங்கிறாங்க. அதுதான் சாய்நாதர். பதிலாக வருவார் சாய்நாதர். கவலையே படாதீங்க, கேள்வி கேட்டுட்டோமேலாம் வருத்தப்படாதீங்க. கேள்வி கேளுங்க, எல்லா கேள்வியும் அப்பாட்ட தான் கேட்க முடியும். நம்ம கேள்வி கேட்கும்போது நமக்கு பதிலாக வருவார், அற்புதமாக பதிலை தருவார் சாய்நாதர். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை சகோதரிக்கு. ஒரு மிகப்பெரிய அற்புதமான
ஒரு அற்புதத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க சகோதரிக்கு இப்படி அற்புதம் நிகழ்த்திய சாய்நாதர் இப்போ சமீபத்தில் நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் இந்த வித்யாலக்ஷ்மி சரஸ்வதி ஞான சரஸ்வதி ஹயக்ரீவர் ஹோமம்னு ஒன்று பண்ணோம். அன்றைக்கி 200 குழந்தைங்கிட்ட கலந்துக்கிட்டாங்க. நல்ல க்ரௌடு, எல்லோருக்கும் சாய்நாதரின் ஆசீர்வாதம் கிடைத்தது. அதன் பிறகு நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து கொண்டிருக்கும் இனிமேல் பார்க்க போகும் அத்தனை பேருக்கும் சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஞான சாயின் ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். சரி, இந்த நிகழ்வுக்கும் நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி நிறைய தாய்மார்கள் என்கிட்ட பேசுனீங்க. என்ன கேட்டீங்க? கேள்வி கேட்டீங்க. அண்ணா ரொம்ப சந்தோஷம், இந்த ஹோமம்லாம் பிரமாதமாக இருந்தது. ஆனால் சிபிஎஸ்சி எக்ஸாம் பிரதம அன்றைக்கி ஆரம்பிக்குது, எங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தமாக இருக்குது, நீங்கள் பாபாட்ட வேண்டிக்கிங்க அப்படின்னாங்க. பிரதமையின் சிறப்பு தெரியாமல் தாய்மார்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. நான் உடனே அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். அம்மா, பிரதமைங்கிறது ஒரு அற்புதமான நாள். ஏன் அன்று நல்ல காரியங்கள் செய்வதில்லை, அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பெரியவங்க அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்க. பிரதமைக்கு முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மகா பெரியவர் அவதரித்த திதி பிரதமை. அவர் பிறந்தது பிரதமையில், அவர் சந்நியாசம் மேற்கொண்டது பிரதமையில். இறைவன் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்துருக்கார் பாருங்கள். பிரதமைக்கு சிறப்பு சேர்த்துருக்கிறார் இறைவன். சரி, பிரதம அன்னைக்கு ஏன் நல்ல காரியங்கள் செய்வதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பிரதான தொழில் விவசாயம்தான் இருந்தது. பிரதம அன்னைக்கு தான் விவசாயிகள் முக்கியமான விஷயங்கள் செய்வார்கள். அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அன்றைக்கி ஏதாவது ஃபங்க்ஷனை வச்சுட்டா இவங்களாம் வர முடியாது, ஆண்கள் வர முடியாது, சில பெண்கள் வர முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த பிரதமை அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்வதில்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்களே தவிர, மற்றபடி பிரதமை தீய நாள், அது சரியில்லை, அந்த மாதிரிலாம் காரணத்துக்காகலாம் ஒதுக்கலை. எந்த நாளும் தீய நாள் கிடையாது, எல்லா நாளும் அற்புதமான நாள் இல்லையா? இனி வரும் நாளெல்லாம் சுகமே என்பார் சாய்நாதர். அதானே உண்மை இல்லையா? எல்லா நாளும் நல்ல நாள் தான். சாய்நாதரோட ஆசீர்வாதத்தோடு எல்லா நாளையும் கடந்து போவோம். இது தனி எபிசோடாகவே நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இல்லை இந்த எபிசோடு இன்னொரு வாட்டி ரன் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெளிவு புரியும் உங்களுக்கு. வாங்க இப்போ அடுத்த அற்புதத்துக்கு போவோம். இன்றைக்கி பாபா அற்புதமாக ஒரு தெளிவையும் கொடுத்துருக்கிறார் நமக்கு அற்புதத்தோடு. அடுத்த அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சரஸ்வதி அவர்கள். காலையில் 5 மணிக்கு சகோதரிகிட்டேருந்து ஃபோன் எனக்கு, நேற்றுக்கு, அதாவது புதன்கிழமை அன்றைக்கி. இன்று வியாழக்கிழமை ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். புதன்கிழமை அன்றைக்கி சகோதரிகிட்டேருந்து எனக்கு ஃபோன். எனக்கு என்னடா காலையில் சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு டக்குன்னு எடுத்துட்டேன். அண்ணா, நான் உங்கள்கிட்ட ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை சொன்னார்கள். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, 1 மாதங்களுக்கு முன்னாடி சகோதரி இதே விஷயத்தை வருத்தத்தோடு பகிர்ந்து கொண்டார்கள். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பிரதர்லாக்கு லங்ஸுக்கு பின்னாடி 2 எலுமிச்சங்கனி சைஸில் 2 கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. ஸ்கேன் பண்ணிட்டோம், அதை பயாப்சிக்கு அனுப்பணுங்கிறாங்க. நீங்கள் பாபாட்ட வேண்டிக்கிங்க, ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் வேணும், நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க. சகோதரியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். யாருக்கு எங்கே உடம்பு சரியில்லைன்னாலும் உடனே 5 விளக்கு பூஜை செய்வார்கள் சகோதரி. ஒரு 4 எபிசோடுக்கு முன்னாடி கூட அதை நான் சொன்னேன். நான் யாரோ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லைன்னாங்க, சகோதரி உடனே 5 விளக்கு பூஜை செய்கிறார்கள், அவர் குணமாகிறார் இல்லையா? பாபாவோட ஆசீர்வாதம் அடுத்தவர்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது உடனே செய்கிறாருங்கிறத அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சகோதரி அதே வகையில் தன்னுடைய பிரதர்லாவுக்காக ரொம்ப பாசமாக பழகக்கூடியவங்களாம் அந்த ஃபேமிலி. அதனால் சகோதரி அவங்களுக்காக 5 விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் 3 ரவுண்டு 5 விளக்கு பூஜை பண்ணிட்டேன் நான். இப்போ பயாப்சிக்கு டேட் கொடுத்துட்டாங்க, பயாப்சியும் போய் கொடுத்துட்டு வந்துட்டார். நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு பயந்து போய் உட்காந்துருக்கோம், என்ன நடக்குமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எனக்கு உள்ளூர் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, என் அப்பா இருக்கிறார், சாய்நாதர் இருக்கிறார், அந்த கட்டியை பிழிந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு முடிச்சு கொடுத்துருவாருன்றது நல்லா தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். 4வது முறையும் நான் 5 விளக்கு பூஜை செய்கிறேன்னா தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 4 முறை 5 விளக்கு பூஜை முடியுது. இன்று எங்களுக்கு மாலை, உங்களுக்கு காலையில் என் பிரதரோட ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, என் நாத்தனார் தான் அவங்க ஃபோன் பண்ணி ஒரு சந்தோஷமான செய்தி, பயாப்சி ரிசல்ட் வந்துருச்சு, ஒன்றுமே இல்லை, ஆர்டினரி கட்டி தானா அது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. அதை உடனே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நேரத்தை பார்த்தேன், காலையில் 5 மணி உங்களுக்கு இந்தியாவில். அப்போ தான் நீங்கள் மெசேஜ் போடுறீங்க குரூப்பில். அப்போ நீங்கள் முழிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்ற ஐடியாவில் தான் நான் ஃபோன் பண்ணேன்னா நீங்கள் எடுத்துட்டீங்க. இந்த குட் நியூஸ் உங்களுக்கு சொல்லணும், காலையில் ஒரு அற்புதமான செய்தி உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் உடனே இம்மீடியட்டாக எபிசோடில் சொல்லுங்கன்னாங்க. அதான் உண்மை, சத்தியம். சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடிக்கும்போது நமக்கு அருளாசிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். நான் தான் சொல்கிறேனே, பாபா பதிலாக வருவார் இல்லையா? சகோதரி ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா,
என்னுடைய பிரதர்லாவுக்கு குணப்படுத்தணும் பாபா, அதற்காகத்தான் இந்த 5 விளக்கு பூஜை செய்கிறேன். 5 விளக்கு பூஜை அவ்வளோ சிறப்பான பூஜை, எல்லாரும் செய்ய வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த இக்கட்டாக இருந்தாலும், எந்த இடராக இருந்தாலும் உடனே முடிவு பண்ணி செய்ய வேண்டிய பூஜை என்னன்னு கேட்டிங்கன்னா 5 விளக்கு பூஜை. அது எப்படி செய்யணும் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன். 5 விளக்குகள் வச்சுக்குங்க. 5 நாளும் ஒரே நேரத்தில் ஏற்ற வேண்டும். ஒரே ஒரு பிரசாதம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள் இல்லையா. பாபாவோட அஷ்டோத்திரம் தெரிந்தால் சொல்லுங்கள், இல்லை ஸ்தவன மஞ்சரியை ஒலிக்க விடுங்க, இல்லை ஒரு ஸ்தவன மஞ்சரி படிங்க. இது எல்லாம் அற்புதமாக பலன் கொடுக்கும். அப்புறம் ஒரு ஆரத்தி காமிச்சு பூஜையை முடிச்சிருங்க. இந்த ஒரே டைமில் பண்ண வேண்டுங்கிறது தான் அங்கே மிகப்பெரிய கண்டிஷன். அந்த டைம் மட்டும் மாறக்கூடாது, அதே டயத்தில் பண்ணணும். இது எதற்காகன்றது அந்த எபிசோடு போய் பார்த்தீங்க, அந்த எபிசோட் லிங்க் கொடுத்துருக்கேன், அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் தெளிவுபடுத்தியிருக்கேன் பிரமாதமாக. இப்படி சகோதரி சரஸ்வதிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார் இல்லையா. இனிமேல் சகோதரிகிட்ட நான் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன், யார் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ நீங்கள் கேட்டு கேட்டு பூஜை பண்ணுங்கள் சகோதரி. எல்லாருக்கும் பாபா நிவர்த்தி செய்து கொடுக்குறார். உங்களுக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் இதை விடாதீங்க, இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் இல்லையா. நம்ம கோபுரம் டிவியின் சார்பாக சகோதரிக்கு மிகப்பெரிய வாழ்த்தை சொல்லி, அடுத்த அற்புதம், பிரமாதமான அற்புதம், நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைக்கிறார் சாய்நாதர். நம்ம எல்லாம் பாபாட்ட ஒரு விஷயம் கேட்குறோம், எனக்கு மட்டும் ஏன் துன்பம் வருது, இதோடு நிப்பாட்டுறது இல்லை, ஏன் பாபா எனக்கு மட்டும் துன்பத்தை கொடுக்குறீங்கன்னு கேட்குறோம். கிடையவே கிடையாது. ஒரு தெய்வம் துன்பம் கொடுக்கிறது என்றால் தெய்வம் அது. நல்லா யோசிச்சு பாருங்கள். தெய்வம் என்ன பண்ணும், உனக்கு ஒரு துன்பம் வர இருந்தது, அதை நான் நிவர்த்தி செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் தெய்வம். அதுதான் சாய்நாதர். நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு போது நம்மள்கிட்ட வந்து நிற்பார், அப்படி சல்னு வந்து நிற்பார். அப்படி நின்னாருன்னா நம்முடைய பிரச்சனைகள் பறந்தோடும். போன எபிசோடில் சொன்னார் இல்லையா, துன்பங்கள் பறந்தோடும் இல்லையா. அதுதான் சாய்நாதர். நமக்கு நன்மையை கொடுப்பதற்கு, நம் வாழ்வில் நிம்மதியை நிலைக்க வைப்பதற்காகத்தான் சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா நம்ம தெளிவாயிடுவோம். நம்ம வாங்க சகோதரின் அற்புதத்தை தரிசனம் செய்வோம். சகோதரின் அற்புதத்தின் மூலம் நமக்கு அதை பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். சகோதரிக்கு 3 துன்பங்கள் ஒரே நேரத்தில், அட் அ டைமில். சிங்கிள் பேரண்ட் வேறு சகோதரி, அவங்க தான் ஏர்னிங் மெம்பர், அம்மா பையன் எல்லாம் இருக்காங்க. சகோதரிக்கு 3 துன்பங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகன் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலாக போயிட்டார் பப்ளிக் எக்ஸாமில். சகோதரிக்கு மிகப்பெரிய வருத்தம் இல்லையா. மகனுக்கு அந்த மாதிரி நிகழ்வு நடந்ததுன்னு எல்லாருக்குமே வருத்தமாக இருக்கும். 1. 2வது, அம்மாவுக்கு வயிற்றில் ஒரு ப்ராப்ளம், டாக்டர் சொல்கிறாரு லிவரை ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ண அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். 2வது துன்பம். 3வது துன்பம், இவங்க வச்சுருந்த 10,000 ரூபாயை காணும். இந்த ஒரு 3 துன்பங்கள் வந்த உடனே சகோதரி டிக்ளேரே பண்ணிட்டாங்க, பாபா தான் இந்த துன்பத்தெல்லாம் கொடுக்குறாரு. சகோதரின்னு இல்லை, நிறைய பேர் அதுதான் டிக்ளேர் பண்ணுறாங்க. எனக்கே பாபா இப்படி துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாபா துன்பம் கொடுக்கவே மாட்டார். பாபா சோதிப்பார்னு யாராவது சொன்னால் கூட நான் ஒத்துக்கவே மாட்டேன், சத்தியமாக ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இறைவன் சோதிக்கவே மாட்டான். சோதித்தால் அவன் இறைவனா கிடையாது. இப்படி ஒரு பிரச்சனை வரும் உனக்கு, அதை நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் இறைவன். பாபா அதுதான் செய்வார். பாருங்கள் சகோதரி வாழ்வில் என்ன செய்கிறார் பாருங்கள். சகோதரிக்கு 3 துன்பங்கள் வந்ததுன்னு சொன்னேன்னா, நான் சகோதரி என்கிட்ட பேசினாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே நான் கோபமாக ஒரு ஆன்சர் பண்ணேன், அம்மா இது உங்கள் கர்மாம்மா, அது நீங்கள் பாபா மேலே பழி போடாதீங்க, இதே வார்த்தை யூஸ் பண்ணேன். உங்கள் கர்மாவை துடைத்தெறிவதற்கு அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், அவர் உங்கள் கர்மாவை துவம்சம் பண்ணுவார். ஒன்றா சால்வ் பண்ணுறாரா இல்லையா பாருங்கன்னு சொன்னேன். சகோதரி 5 விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறாங்க வீட்டில். அந்த 5 விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் செட்டு முடிக்கிறாங்க. மகன் திருப்பி எக்ஸாம் எழுதுகிறாரு, அற்புதமாக பாஸ் செய்கிறார். அப்புறம் அழகாக காலேஜ் போயிட்டார், சூப்பராக. இது ஒரு அற்புத நிகழ்ச்சி காட்டினாரா. அடுத்த அம்மாவுக்கு வயிற்றில் பிரச்சனை, போய் டாக்டர் சொல்கிறாரு லிவரை ஸ்கேன் எடுக்கணும், அங்கே தான் பிரச்சனை இருக்குது, ஸ்கேன் எடுத்து தப்பாக வந்ததுன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை கையில் எடுத்தார்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ஆனால் இந்த ஸ்லோகத்தையும் ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷீரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக, இந்த 2 மந்திரத்தையும் தொடர்ந்து சேன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மருத்துவர்கள் ஸ்கேன் பண்ணாங்க, நான் வெளியில் உட்காந்து நான் இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வெளியில் வந்து டாக்டர் சொன்னார், காட்ஸ் கிரேஸ் எதுவுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதனால் பிரச்சனை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அம்மா எடுத்துக்கிட்ட செல்ஃப் மெடிசன். இப்போ பாருங்கள், இப்போ கர்மா எப்படி புரிய வச்சாரா பாபா. அம்மா ஒரு செல்ஃப் மெடிசன் எடுத்து யூஸ் பண்ணதுனால தான் இந்த பிரச்சனையே வந்தது, அதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் அதை முதல்ல
நான் மருந்து கொடுக்குறேன் சரியாக போய்டுங்கிறாரு. சகோதரிக்கு 2 விஷயங்களில் புரிஞ்சிருச்சா? சகோதரி போய் நேராக உட்காந்து பாபாட்ட இப்பயே மன்னிப்பு கேட்டாங்க. அடுத்து இந்த 10,000 ரூபா விவகாரம், 10,000 ரூபாயை இப்போ யார் எடுத்தாங்கன்னு பாபா காமிச்சு கொடுத்துட்டார். சகோதரி நேராக அவங்கள்ட்டே போயிட்டாங்க. நீங்கள் தான் எடுத்தீங்கன்னா அவங்க சாதிக்கிறாங்க, நான் எடுக்கலை அப்படிங்கிறாங்க. சகோதரி நேராக பாபாட்ட வந்தாங்க. பாபா நீங்கள் எனக்கு காமிச்சு கொடுத்துட்டீங்க, அவங்க எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. சரி எடுக்காத மாதிரியே இருக்கட்டும் பாபா, விட்டுருங்க. நீங்கள் எனக்கு அந்த 10,000 எப்படியாவது கொடுத்துருவீங்க. ஆனால் அவங்க அதை ரியலைஸ் பண்ணணும், நான் எடுத்தேன் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணணும். அதை யார் மூலமாவது என் காதுகளுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் நான் பாபாட்ட வேண்டிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாபா எனக்கு 10,000 ரூபாயை 3 மடங்கு எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. என் தொழிலில் அற்புதமாக எனக்கு கொஞ்சம் ஒர்க் கொடுத்து பிரமாதமாக எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. நான் இருந்தேன். ஒரு நாள் அந்த அம்மாவுடைய பையன் என்னை தேடி வருகிறார். ஒரு கவரில் 10,000 ருபீஸ் இருக்குது, இந்தாங்க ஆன்ட்டின்னு கொடுக்குறாரு. நான் எதுக்குன்னு கேட்டேன். போன வாரம் அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போகும்போது என்னை கூப்பிட்டு உங்கள் பேரை சொல்லி அந்த அம்மாட்ட நான் ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியிருந்தேன், அதை தயவுசெய்து திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்தாங்க. இல்லை வேண்டாம், நான் உங்களுக்கு கடனாக கொடுக்கல, கிஃப்டாக தான் கொடுத்தேன், நீ வச்சுக்கோ, அம்மாவோட செலவுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை திருப்பி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்னா பாபா எனக்கு அந்த காசை பன்மடங்காக திருப்பி கொடுத்துட்டாரு. ஆனால் நான் நினச்சதை எனக்கு பாபா செஞ்சு கொடுத்துட்டாரு. அந்த அம்மா ரியலைஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், அது நடந்துருச்சு அது அப்படின்னாங்க. அதுதான் சாய்நாதர். நம்முடைய கர்மாவை அப்படி ஒழித்து கட்டி நமக்கு நல்வழியை காட்டி நம்மை நல்வகைப்படுத்துவார் சாய்நாதர். அதுதான் பண்ணுவார். நமக்கு கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டார். அந்த டிக்ளரேஷன் மட்டும் தெளிவாக இருங்க எல்லாரும். பாபா கஷ்டம் கொடுப்பார்னு யாராவது சொன்னால் அதை நம்பவே மாட்டேன் நான். நமக்கு நல்வழியை காட்டி நம்மை வகைப்படுத்தும் அற்புதமான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நேராக போய் அவர் பாதங்களை பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கி அற்புதமாக டைட்டில் கொடுத்தார் இல்லையா? அந்த அருள்வாக்கு என்ன அருள்வாக்கு இல்லைங்களா? உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன்கிறார். அவ்வளோதான், அதை பண்ணுங்க போதும். ஒரு பூ எடுத்துக்கங்க, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் துயரங்கள், உங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் அந்த பூவிடம் சொல்லுங்கள். அந்த பூவை கொண்டு போய் பாபாவின் பாதத்தில் சமர்ப்பியுங்கள் இல்லையா? அது லோட்டஸ் ஃபீட்டு தான், அது அங்கே கொண்டு போய் கொடுங்க. அந்த பூ அற்புதமாக சாய்நாதரிடம் சேர்த்து விடும் எல்லாவற்றையும். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடித்து வைப்பார் சாய்நாதர். அதற்காகத்தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நமக்கு பிரமாதமாக 3 அற்புதங்கள் கொடுத்தாரு, ஒரு தெளிவு கொடுத்தார் இல்லையா? சகோதரி ஜெயலக்ஷ்மிக்கு பிரமாதமான 2 அற்புதங்கள். அடுத்து சரஸ்வதி சகோதரியின் மூலமாக அடுத்தவர்களுக்காக நம்ம பூஜை செய்யும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு ஒரு பிரமாதமான அற்புதம். அடுத்து கௌசல்யா சகோதரியின் மூலமாக துன்பம் கொடுப்பதற்காக நான் உங்களிடம் வரமாட்டேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதற்கு மட்டும்தான் நான் உங்களை தேடி வருவேன்னு பாபா சொல்கிறத பிரமாதமாக நமக்கு புரிய வைத்தார் சாய்நாதர். இப்படி பிரமாதமான 3 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுத்த அருள்வாக்கு, உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் கூறி என் பாதத்தில் சேர்த்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன்னார். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை மீண்டும் சொல்லி அடுத்த எபிசோடு பாருங்கள். 3 சகோதரிகளுக்கு அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இப்போது நான் ஜபம் பண்ண போகிறேன். எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராங்கள். இன்றைக்கி பிரார்த்தனை எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சகோதரிகளிடம் கேட்டுக்கொண்டதற்காக, வாயில்லா ஜீவன்களுக்காக இன்று கூட்டு பிரார்த்தனை. ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.